நியூஸ் தமிழின் ARVR வழங்குபவர் டிஎன்சி சிட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல 15ல ஒரு பங்கு அளவுக்கு ஒரு இடம் இருந்தா அது என்னன்னு சொல்வீங்க? அவ்வளவு சின்னதா ஒரு நாடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா இருக்கு. அதுதான் உலகத்தோட ரொம்ப சிறிய நாடா. அதிகாரப்பூர்வமா வேட்டிகன் தான் உலகத்தோட மிகச்சிறிய நாடா இருந்தாலும் இப்ப நாம போகிற நாடு உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடா தன்னை அறிவிச்சுட்டு ஆட்சி செய்யற ஒரு மைக்ரோ நேஷன். இது எங்க இருக்கு? அங்க என்ன விஷயங்கள்லாம் இருக்கு? அந்த நாடு எப்படி உருவாகுச்சுன்னு இதையெல்லாம் தெரிஞ்சுக்க அந்த நாட்டுக்கே போகலாம் வாங்க. உலகத்தோட சிறிய நாடு சீலாந்து தான். இங்கிலாந்தோட சல்ஃபோக் கடற்கரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நாடு. பரப்பளவுன்னு பார்த்தா 0.004 சதுர கிலோமீட்டர், அதாவது 1 ஏக்கருக்கும் குறைவான நிலப்பரப்பு தான் இந்த நாடு. 2ஆம் உலகப் போர் சமயத்துல பிரிட்டனோட தேம்ஸ் நதி கடல்ல கலக்கும் இடத்துல சின்ன தளவாடங்களை அமைச்சிருந்தாங்க. மற்ற நாட்டோட விமானங்கள் பறக்கிறத தடுக்கவும், பிரிட்டிஷ் கப்பல் தடங்கள்ல ஜெர்மனி சுரங்கம் அமைக்கிறத தடுக்கவும் இந்த தளங்களை அமைச்சாங்க. 1956 வரைக்கும் இந்த கோட்டைகள்ல சிப்பாய்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இது பைரட் வானொலி தளங்கள்னு சொல்லப்படுற உரிமை பெறாத வானொலி நிலையங்களா பயன்பட்டுச்சு. 1967 பிரிட்டிஷ் அமைச்ச கோட்டைகள்ல ஒன்னான ரவ்ஸ்தரத்தை ராய்பேட்ஸ்ங்கிறவரை கைப்பற்றி சீலாண்ட தனி நாடா அறிவிச்சாரு. ராய்பேட்ஸ் குடும்பம் அங்க அரச குடும்பமா இருக்கு. அவங்க பிரின்சிபாலிட்டி ஆஃப் சீலாண்ட்னு தங்களை அறிவிச்சிட்டாங்க. ராய்பர்ட்ஸ் இருந்ததுக்கு அப்புறமா அவரோட பையன் மைக்கேல் தன்னை சீலாண்டோட அரசரா அறிவிச்சுக்கிட்டாரு. ராய்பர்ட் சீலாண்டுக்குன்னு தனியா தபால் தலைகள், பாஸ்போர்ட்கள், இவ்வளவு ஏன் கரன்சிகளையும் அறிவிச்சாரு. இங்க உள்ள நாணயத்துல ராய்பர்ட்ஸோட மனைவி ஜான் பெர்ட்ஸோட படமும் இடம்பெற்றிருக்கு. இந்த நாட்டுக்குன்னு சொந்தமா கொடி இருக்கு. சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்துல அந்த கொடி இருக்கு. இவங்களுக்கு ஒரு தனி ஃபுட்பால் டீமும் இருக்கு. இவங்க பக்கத்து நாடுகளுக்கு போய் நட்பு ரீதியான ஆட்டத்துல எல்லாம் கலந்துக்கிறாங்க. சீலாண்ட்ல மக்கள் வந்துட்டு போறதுக்கு ஏதுவா ஒரு ஹெலிபேட் அமைப்பும் இருக்கு. சீலாண்ட்ல இருக்கிற 2 பில்லர்களுக்குள்ளேயும் 7 அடுக்குகள் இருக்கு. ஜிம், கம்ப்யூட்டர் ரூம்கள், தங்கும் ஏசி ரூம்கள், பவர் ஸ்டேஷன் இதெல்லாம் இருந்தாலும் இதுல ஹைலைட்டான விஷயமே இங்க உள்ள நார்த் டவர்ல ஒரு ஜெயில் இருக்கு. யாராவது சீலாண்ட தாக்க வந்தா அவங்கள அடைச்சு வைக்கதான் இந்த ஜெயில்னு சொல்லப்படுது. ஒரு தடவை சீலாண்ட்ல பெரிய தீ விபத்து நடந்துச்சு. அத கப்பல்கள்ல தண்ணீர் கொண்டு வந்து அணைச்சதாகவும் சொல்லப்படுது. ஆனா அந்த தீ விபத்து பெருசா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலன்னே சொல்லப்படுது. சீலாண்ட்ல 2011 நிலவரப்படி 27 பேர் மக்கள் தொகையா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா 30 அறைகள் இருக்கிற சீலாண்ட்ல மக்கள் தொகையே 27 தான். இவ்வளவு சின்ன நாட்டை பிரிட்டிஷ் படையால ஏன் தன்னோடதா ஆக்கிக்க முடியலன்னு நீங்க கேட்கிற கேள்வி கேட்குது. 1978 ராய்பர்ட்ஸோட மகன் மைக்கேலை பிடிச்சு வச்சு அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரு சீலாண்டை கைப்பற்ற முயற்சி செஞ்சு தோத்து போனாரு.
அதுக்கப்புறமா தனிநாடு கேட்டு பல தடவை பிரிட்டிஷ் நீதிமன்றத்தை ராய் அணுகியும் சீலாந்து உலகத்தோட மிகச்சிறிய நாடா அங்கீகரிக்கப்படல. அதே சமயம் பிரிட்டன் கடல் எல்லைக்கு வெளியே இது இருக்கிறதுனால பிரிட்டனாலையும் இதை கட்டுப்படுத்த முடியல. சீலாண்ட வித்துட்டாங்கன்னு வதந்தியெல்லாம் பரவின நிலையில அது இல்லைன்னு ராய்பர்ட்ஸ் குடும்பம் மறுத்தும் இருக்காங்க. குறுகிய கால வருகைக்காகவும் சினிமா ஷூட்டிங்கிற்காகவும் மக்கள் வந்து போறாங்க. வருஷத்துக்கு இங்க வரவங்களோட எண்ணிக்கை 500 தாண்டி இருக்கான். இங்க சீலாந்துல பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் எல்லாம் வச்சு தராங்க. நாடா யாரும் அங்கீகரிக்கலனாலும் பரப்பளவு அடிப்படையில தனியா யார் கட்டுப்பாட்டிலும் இல்லாம அதிகாரத்திற்கு எதிராக எழுப்பப்பட்ட இந்த இடம் தன்னை ஒரு தனி நாடாகவே பார்க்குது. செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.